ஒரு நிமிஷம் இருங்க இருங்க. உங்ககிட்ட தாங்க கொஞ்சம் பேசணும். ஏசப்பா சொல்றாரு, நீங்க ரொம்ப சோர்ந்து போயிட்டீங்க அப்படின்ட்டு. நீங்க ரொம்ப சோர்ந்து போயிட்டீங்களா? ரொம்ப டயர்ட் ஆயிட்டீங்களா? உங்களால போராட முடியல, உங்களால வாழ முடியல, உங்களால ஜெயிக்க முடியல, நான் சாக போறேன்னு சொல்லிக்கினே இருக்கீங்களாமா? ஆக ஏசப்பா சொல்றாரு, நீ வாழணுமா, நீ ஜெயிக்கணுமா, அடுத்த கட்டத்தை நோக்கி நீ முன்னேற்றத்தை அடையணுமா, நீ தோத்து போல, நான் உனக்கு பலன் தரப்போறேன், நீ வெற்றி அடைய போற, நீ ஆண்டவர் உங்களுக்கு வாக்கு தருங்க. நான் சொல்றதை நம்பாதீங்க. பைபிள் சொல்றது கேட்கறீங்களா? ஏசாயா 40வது அதிகாரம் 29வது வசனத்துல சோர்ந்து போகிறவனுக்கு அவர் பலன் கொடுத்து சத்துவம் இல்லாதவனுக்கு சத்துவத்தை பெருக பண்ணுகிறாராமா. ஆண்டவர் பலன் தரேன்னு சொல்றாருங்க. பலன் எதுக்குங்க? இப்ப நமக்கு சாப்பிட்றதுக்கு பலன் தேவை, நம்ம படிக்கிறதுக்கு பலன் தேவை, நம்ம குடும்ப காரியங்களை நம்ம ஜெயிக்கிறதுக்கு பலன் தேவை, கடன் பிரச்சனை ஜெயிக்கிறதுக்கு நமக்கு பலன் தேவை, நம்ம பிசினஸ்ல நம்ம ஜெயிக்கிறதுக்கு நமக்கு பலன் தேவை, நம்ம வாழ்க்கையில நம்ம இந்த உலகத்துல வாழணும் அப்படின்னாலே நமக்கு என்ன தேவை? பலன் தேவை. ஆவிக்குரிய பலன் தேவை, உலகப்பிரமாணமான பலன் தேவை. ஆண்டவர் சொல்றாரு, எல்லாவற்றையும் நான் இன்னைக்கு உனக்கு தரப்போறேன் அப்படின்ட்டு. ஆனா நீ என்ன பண்ணும்? உன் விசுவாசத்தை விட்டுறக்கூடாது. உன்னால முடியல, எனக்கு வரமாட்டேன்னு சொல்லி நீ புலமையின் கிடக்கக்கூடாது. உன்னால ஜெயிக்க முடியும்னு சொல்லி நீ விசுவாசிக்கணும். ஏன்னா ஆண்டவர் சொல்லிட்டார்ல, நான் உலகத்தை ஜெயிச்சேன்ட்டு. அப்ப ஏசப்பா ஜெயிச்சா அவருடைய பிள்ளைகள் நம்மளால கூட ஜெயிக்க முடியுங்க. அப்ப வெற்றியை நோக்கி போற படிக்கட்டுல நீங்க போய் கொண்டிருக்கீங்க. இந்த செகண்ட்ல அவ்வளவுதான், நான் பேக் பண்ணிக்கிறேன்னு சொல்லிக்கலாமா? கிடையாதுங்க. நீங்க அடுத்த கட்டத்தை நோக்கி முன்னேற்றத்தை அடைய போறீங்க. இதை விசுவாசிக்கிறீங்கன்னு ஆமென் போட்டுங்க. அது இன்றைக்கே நடக்க போதுங்க. முடிஞ்சா ஃபாலோ பண்ணிட்டு போங்க, ஷேர் பண்ணிட்டு போங்க. கர்த்தர் நல்லவர், பெரிய காரியங்களை செய்வாராக. God bless you. Amen.